Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் செடியோட வளர்ப்பும் அதோட பயன்களும் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் இந்த இதில் வந்து பேக்கில் வந்து கத்திரிக்காய் செடியோட நாற்று விட்டுருக்கு. நாற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களை இதில் இப்போ இது இருக்குல்ல, இதெல்லாம் வந்து கத்திரி நாற்று. இப்போ இது மாதிரி கத்திரி செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம நாற்று விட்டு இதில் கத்திரி அப்புறமா கொத்தரங்காவும் இருக்குது. ஏன்னா கத்திரி நாற்று போட்டிருக்கனால நம்ம கத்திரிக்காய் செடி வந்து கத்திரி நாற்றை வந்து மொத்தமாக இது மாதிரி போட்டுட்டு அதை எடுத்து வேறு எதனா ஒரு பாட்லேயோ பேக்லேயோ வச்சுருவோம். ஸோ அதனால் வந்து இது ஒரு டெம்ப்ரரியாக தான் இது வந்து இதில் போட்டிருக்கு. ஓகேங்களா? இப்போ அது நம்ம வந்து நாற்றை எடுத்து இன்னொரு இதில் வச்சிட்டோன்னா, ஏன்னா அதுக்கப்புறம் இந்த கொத்தரங்காய் அது வந்து இந்த பேக்கில் வளரும்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். இதெல்லாம் கத்திரி நாற்று. இது கத்திரி செடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது மாதிரி ஒரு நாற்று விட்டு பிடுங்கி நடணும். பிடுங்கி நட்டால் தான் கத்திரி, தக்காளி செடி அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நாற்று விட்டு நடக்கூடிய செடி வகைகள். அது விதை இது மாதிரி மொத்தமாக நம்ம அதை விதை ஒரு இதில் போட்டுட்டு வளர்ந்த அப்புறம் நம்ம ஒரு இதில் வந்து ஒரு பேக்கில் இல்லை ஒரு தொட்டியில் அதில் வந்து ஒரு பேக்குக்கு ரெண்டு செடி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து அதுக்கு எல்லா சத்தும் கிடைக்கும். நல்லா காய் வந்து பெருக்கும். ஓகேங்களா? ஒரு பேக்கு 2 செடி வைக்கலாம். இப்போ அப்படி தான் நாற்று விட்டுருக்கோம். நாற்று விட்டு இப்போ அதை நம்ம வந்து தனியாக எடுத்து நட்டு வச்சுருக்கோம். இது இப்போ ஏற்கனவே இருக்குது. நான் முதல்ல வீடியோவில் காட்டின மாதிரி ஏற்கனவே வந்து அது நாற்று விட்டு நட்டது தான். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து அடுத்த இதுக்கு வச்சுருக்கோம். இப்போ நம்ம அது கத்திரி காய்க்குதில் இப்போ அடுத்த இந்த நாற்றை பிடுங்கி நம்ம வேறு இதில் ரெண்டாக நட்டோம்னா அடுத்த இதுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த செடியில் பாருங்கள் கத்திரி. இது வந்து பச்சை கலர் கத்திரிக்காய், பச்சை கத்திரி நல்லா நீட்டாக பெருசாக வரும். இது பாருங்கள், சொன்ன மாதிரி ஒரு தொட்டியில் வந்து 2 செடி வச்சுருக்கோம். ஒரு தொட்டியில் 2 செடி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா அதுக்கு சத்து நல்லா நிறைய இருந்து உங்களுக்கு வந்து காய் வந்து நல்லா பெருசாக எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். காய் உங்களுக்கு நல்லா இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இன்னும் ஒரு 2 நாளில் இது அறுவடைக்கு தயாராகிடும். இது நீட்டு கத்திரிக்காய். இது பாருங்கள், நிறைய பூக்கள் நிறைய இருக்குது. இப்போ இந்த கத்திரி செடி வளர்ப்பில் மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம பூச்சி தாக்குதல் நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா வந்து இந்த செடி முனையில் இருக்க பூ வந்து உதிரும். அப்புறம் வந்து இந்த செடி முனையில் அந்த துளுக்கிற அந்த இதுவே வந்து பூச்சி வந்து கடிச்சிரும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த பூச்சி தாக்குதல்லேருந்து இந்த செடியை காப்பாற்றி எப்படி நம்ம இது பண்ணணும்னா, நம்ம வந்து பஞ்சகாவியம் இல்லைன்னா வீட்டில் வந்து சாம்பல் இருந்ததுன்னா சாம்பல் போடலாம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், வாரத்தில் ஒரு வாட்டி பஞ்சகாவியம் வச்சிங்கனாலே உங்களுக்கு பூச்சி தாக்குதல் கட்டுப்படுத்தலாம். அதுக்கப்புறம் சில கத்திரி செடியில் பார்த்திங்கன்னா பூ வைக்கும், ஆனால் காய் காய்க்காது, பூ கொட்டிக்கினே இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட பஞ்சகாவியம்லாம் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்பயுமே வந்து நம்ம சொல்கிற மாதிரி எப்பயுமே காய்கறி செடி வச்சிங்கன்னா அது கூட வந்து ஒரு பூச்செடியும் பக்கத்தில் வைக்கணும். பூச்செடிகள் எவ்வளோ பக்கத்தில் வைக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த மகரந்த சேர்க்கை நடக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா காய் பிடிக்கும். இப்போ அது பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், நம்ம பக்கத்தில் ஃபுல்லாக வந்து காய்கறி செடி இருக்குன்னா இப்போ அதுக்கு பக்கத்துலலாம் நம்ம வந்து பூச்செடி வச்சுருக்கோம். ஸோ வந்து அந்த உங்களுக்கு பாலினேஷன் நடக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நிறைய பூ இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூ நிறைய கொட்டி இருந்தது, காய்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பஞ்சகாவியம் அந்த இதெல்லாம் சாம்பல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து காய்க்க ஆரம்பிச்சிது, பூ கொட்டுறதும் நின்றுச்சு. ஸோ இந்த கத்திரி செடி மட்டும் நம்மளுக்கு காய்க்கிற வரைக்கும் வந்து நம்ம இது பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூச்சி தாக்குதல் வரும். இந்த கத்திரி செடியில் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள்னு பார்த்திங்கன்னா இது வந்து விட்டமின் சி இருக்குங்க. இதில் விட்டமின் சியும் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது, நீர் சத்தும் இருக்குங்க. இது நம்ம கத்திரி செடி கத்திரிக்காய் நம்ம எல்லாத்துக்கும் தினமும் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ஒரு 3 செடியிலேருந்து 4 செடி வச்சோம்னா ஒரு பொரியலுக்கு எல்லாத்துக்கும் ஆகும். இப்போ
இப்போ இது 2 செடி இருக்குது. நம்ம அடுத்தது நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி நாற்று விட்டுருக்கு. இப்போ அது வந்து நம்ம வந்து வேறு இன்னும் 2 பேக்கில் வச்சோன்னா ஒரு குடும்பத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து இன்னும் 2 நாளில் வந்து அறுவடைக்கு தயாராகிடும். நம்ம இன்னும் 2 நாளில் வந்து இதை வந்து எடுத்துடலாம். இப்போ ஒரு செடியில் பார்த்திங்கன்னா இப்போ இதிலே ஒரு 4 கத்திரிக்காய் இருக்குது. இப்போ இன்னொரு 2 செடி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய காய் கிடைக்கும். இப்போது ஒரு வீட்டு சமையலுக்கு அது போதுமானது. ஒரு 2 பேர் 4 பேர் இருந்தாங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும் அந்த கத்திரி செடியில். இப்போ அதுதான் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கத்திரி செடியில் பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய வந்து கத்திரி செடி இல்லை காய்கறி செடிலாம் வச்சிங்கன்னா கூட வந்து கண்டிப்பாக பூச்செடி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்ல காய்கறிகள் உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக இதை பண்ணி பார்த்து நாங்கள் சக்ஸஸ் ஆகிருக்கு. அதனால தான் சொல்கிறோம். நாங்கள் வந்து இது மாதிரி காய்கறி செடி வச்சாலே பூச்செடி நிறைய வைங்க பக்கத்தில். அதுவும் வந்து இந்த சாமந்தி வந்து இது மாதிரி இந்த செடியெல்லாம் பூச்செடியெல்லாம் உங்களுக்கு எல்லோ கலர் அட்ராக்டிவாக கலர்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மகரந்த சேர்க்கை பாலினேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் பூ இன்னும் நிறைய இருக்குது. இப்போ எல்லாமே இதெல்லாம் காயாகும். ஸோ வந்து இது அந்த பஞ்சகாவியம்லாம் நம்ம வாரம் அடிக்கிறதுனால அந்த பூ கொட்டாமல் எல்லாமே வந்து பூவெல்லாம் வந்து காயாகிறதுக்கு நம்மளுக்கு வந்து கத்திரிக்காய் இன்னும் நிறைய கிடைக்கும். ஸோ இது கூட இன்னும் அந்த நம்ம ஏற்கனவே விட்டு வச்சுருக்க நாற்றையும் எடுத்து நட்டோன்னா ஸோ நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய கத்திரிக்காய் வீட்டுக்கு யூஸ் கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த கத்திரி செடி வந்து சில பேருக்கு வந்து கத்திரிக்காய் வந்து ஆகாது. பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த தோல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்லாம் இருக்கும், வியாதிலாம் இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து இதை தவிர்க்கணும் அந்த கத்திரி செடியை. ஒரு டாக்டர் ஏற்கனவே அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க அந்த கத்திரிக்காய் இந்த இதுவெல்லாம் வந்து சாப்பிடாதீங்கன்னு. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது கொஞ்சம் கத்திரி ஆகாது. ஆனால் நார்மலாக பார்த்தா மற்றவங்க எல்லாருமே சாப்பிட்ற பொருள் தான் இது காய்கறி. இதில் கத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இது நிறைய வகைகள் இருக்குதுங்க. இப்போ இது வந்து பச்சை கத்திரிக்காய், இதிலே வெள்ளை கத்திரிக்காய் இருக்குது, நீல கத்திரிக்காய் இருக்குது, நீளத்துலேயே வந்து நம்ம நீளம் வெள்ளை கலந்தது இருக்குது, குண்டு கத்திரிக்காய் இருக்குது, நிறைய வகைகள் இருக்குது. இது வந்து நீல கத்திரிக்காய். இது பார்த்திங்கன்னா நாங்கள் விதை தான் போட்டு நம்ம அது மாதிரி நாற்று எடுத்து வச்சு நட்டோம். லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இது வளரும்போது தான் எங்களுக்கே தெரிஞ்சுது இது வந்து இது கத்திரிக்காய்னு, பச்சை கத்திரிக்காய்னு. ஸோ சில கடையில் பார்த்திங்கன்னா விதை கொடுக்கும்போதே சொல்லிவிடுவாங்க. சில கடையில் வந்து நம்மளுக்கு வந்து இது மாதிரி வாங்கி இந்த இதுவில் ஒரு விதை இருக்கும், ஆனால் போட்டு பார்த்தா தான் தெரியும்னா கத்திரிக்காய்னு. இதாங்க இப்போ எங்கள் வீட்டில் கத்திரி காய்ச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களோட எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வந்து அடிக்கடி உங்களுக்கு நாங்கள் போடுறோம். நன்றி. தேங்க்யூ.